மாற்றிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை மாறுதுங்க. ஆனால் இந்த சரக்கு விலை ஒன்றுங்க, இந்த கோல்டு விலை ஒன்று காலத்துக்கு எச்சு அது உடஞ்சி கம்மியாகிற மாதிரி தெரியலிங்க. ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1950லிங்க ஒரு பவுன் தங்கம் பார்த்துட்டிங்கன்னா 95 ரூபாலேருந்து 100 ரூபா ஆச்சு. நான் இப்போ ஒரு பவுனோட விலை கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா கிட்ட ஆயிடுச்சுங்க. ஒரு ஷாம்போட விலையை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன் தான் டிசைட் பண்ணுறான். ஒரு தீப்பொட்டியோட விலையை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன் தான் டிசைட் பண்ணுறான். அதே மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு பொருளை விவசாயம் பண்ணுற விவசாயினால் ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்க முடியல. யாரோ எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காண்ட்ருக்க ஒருத்தன் அதையே நிர்ணயித்து நம்மளுக்கு கொடுக்குறான். அதைத்தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரக்கு பாட்டிலோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபாய் தொட்டுருச்சு. பெட்ரோலோட விலை 100 ரூபாய் தொட்டுருச்சு. தங்கத்தோட விலை 1,00,000 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் விவசாயியோட பொருளோட விலை மட்டும் அப்படியே தான் இருக்குது. நாளுக்கு நாள் இறங்குத ஒழிஞ்சு ஏறுற மாதிரி கோப்பை காணோம். நாங்களும் அதே மனுஷன்தான். நாங்களும் அதே தீப்பொட்டி தான் யூஸ் பண்ணுறோம். நாங்களும் அதே பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம்.